வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது உங்கள் காலேஜோட ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரோ, PSG College of Technologyயோட ஓவரால் ரிவ்யூ அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் நம்மளோட கேம்பஸ் டூர் 1 வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். ஸோ நான் லிங்க்கை வந்து ஐபோர்டில் தரேன் அண்ட் என் ஸ்க்ரீனில் தான், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த கேம்பஸ் டூர் ஆஃப் பார்ட் 2 வந்து வில் பி அப்லோடிங் சூன். ஸோ என்னோடய காலேஜில் வந்து நாளைக்கு சாட்டர்டே, ஸோ நான் வாக்கிங் டே, அப்போ வந்து நான் போய்ட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்ட் 2 வந்து டெலிவரி பண்ணுறேன். அண்ட் வென் மூவிங் அப் ஆன் த ரிவ்யூ சைட், ஸோ ஒன்றும் நம்ம பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் PSG College of Technology is securing the NIR ranking of 64 or 63 something, right? I think it is 64. ஸோ NIR ranking அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரேங்கிங் சிஸ்டம். உங்கள் காலேஜுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அகாடமிக் பர்சன்டேஜ், அதாவது ரிசல்ட் பர்சன்டேஜாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சு அவங்க அனலைசிஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரேங்கிங். அண்ட் உங்கள் காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்போஷர் அதுக்கும் NIRF ரேங்கிங்க்கும் சம்மந்தம் இருக்கானா இருக்குது, பட் நாட் அப் டு த லெவல் யூ கைஸ் திங்க். ஸோ NIRF ரேங்கிங்கில் இந்த ரேங்க் இருக்குது, அந்த ரேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து உங்கள் அந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது வந்து எல்லா பேராமீட்டர்ஸ் அண்ட் எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் த காலேஜை வச்சு தான் அந்த ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. நாட் ஷுர் தட் அந்த காலேஜ் வந்து உங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். இப்போ VIT வந்து ஒரு நல்ல NIRF ரேங்கிங்கில் இருக்குன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் சிஸ்டம் அண்ட் கோச்சிங் சிஸ்டம், இல்லை அவங்க போகிற வே ஆஃப் அப்ரோச் வந்து உங்களுக்கு செட் ஆகுமானா இட் பி அ கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். அண்ட் நீங்கள் மெட்ரிக் போர்டு படிச்சு நீங்கள் VITக்குள்ளே போகிறீங்கன்னா யூ கைஸ் வில் சஃபர் அ லாட் அட் த ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் த காலேஜ் டேஸ். பிகாஸ் அங்கே ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் டைமிங் இன் த சென்ஸ், நீங்கள் காலேஜ் அட்டென்ட் பண்ணுற டைமிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபேக்கல்ட்டிஸும் வந்து ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் நீங்கள் தான் சூஸ் பண்ணி எந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து சீக்கிரமாக நடத்திட்டு போவாங்க. அங்கே வந்து நீங்கள் கேட்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். பட் வென் கம்பேரிங் டு ஒரு சில அதர் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் காலேஜெலாம் ஸ்டார்டிங் ஆஃப் த செமஸ்டரில் வந்து ஸ்கூலில் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வந்து படிக்க வச்சாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் தான் வந்து நாங்கள் உண்மையாக காலேஜோட எக்ஸ்போஷருக்கு வந்து வந்தோம், விச் கம்ஸ் டு தி செல்ஃப் ஸ்டடி பார்ட். ஸோ இப்போது இருக்கக்கூடிய நிலமையில நாங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூ வில் பி கெட்டிங் சம் ஆஃப் தி நாலேஜ் அண்ட் இன்புட்ஸ். நடத்தும் போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் வந்து தெளிவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் மோஸ்ட்லி செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரியாலிட்டி ஆஃப் தி காலேஜஸ். அண்ட் ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் அவங்க ஒரு சில குறிப்பிட்ட டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அதில் இருந்தால் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இட் வில் பி கோயிங். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி காலேஜ் வாட் யூ சூஸ். அண்ட் அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அந்த ரெப்புடேஷன்ஸ்லாம் வந்து தான் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ காலேஜ் இஸ் பிளேஸ் டு ஸ்டடி அண்ட் லேர்ன் வாட் யூ கைஸ் டிடன்ட் நோ. ஸோ அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு சில விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த லேர்னிங் பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், இல்லை அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. அண்ட் PSG College of Technology ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ CG, MIT, SSN அண்ட் PSG இந்த ஆர்டரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் இந்த ரேங்கிங்ஸ் வந்து TNEA கவுன்சிலிங் செஷனில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் டு இன்க்ளூட் டு திஸ் பாயிண்ட் இஸ் தட் நீங்கள் கவுன்சிலிங் போடுறப்ப ஒரு அனலைசிஸ், ஒரு R&D வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த காலேஜ் இருக்கா, அப்படின்னா இந்த காலேஜ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் பேர் போயிருக்கு, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது அப்படின்ற விஷயத்துலலாம் வந்து நீங்கள் R&D பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை போட்டால் இட் வில் பி மோர் ரைட் திங் டு டூ. அதாவது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனலைசஸ் அண்ட் R&D பண்ணால் நல்லதாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், வென் கமிங் டு த ரிவ்யூ ஆஃப் PSG College of Technology, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் லேப் செஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தியரி இருக்கோ அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு லேப் செஷன்ஸும் அதிகமாக இருக்கும். குடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டஃப்பாக தான் இருக்கும். அங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இது வந்து நான் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக வந்து பார்க்குறேன். அண்ட் லேபில் இருக்கக்கூடிய திங்ஸும் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும்.
ஸோ எல்லாமே வந்து நீங்களே இன் ஹேண்ட் சொல்லி தராமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க when coming to the செகண்ட் இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து ஒருத்தர் வந்து கைட் பண்ணி இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிறத விட நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்போ கற்றுக்குறீங்களோ அப்போ யூ guys will be getting a little bit much of knowledge higher than the normal way of approach. ஸோ இது இன்னொரு பெரிய நல்லதாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜஸில் புக்ஸை வந்து ஸ்பெசிஃபைடாக கொடுத்துட்டு நம்ம அதை படித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஜிஆர்டி லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 floors. அந்த லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா 6.1 lakh ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் ஒரு டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் ஈச் ஃப்ளோரில் வந்து புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கலாம். உங்களை ஐடி கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 20 daysக்கு வந்து நீங்கள் அந்த புக்கை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம். அண்ட் when the time goes beyond that you will be paying some little bit of fine amount for the extended days. அப்படின்னா நீங்கள் 20 days 15 days யூஸ் பண்ணிவிட்டு புக்கை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அந்த புக்கையே வந்து வேறு காப்பி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ரொட்டீனாக ஓடிட்டுருக்கும். அண்ட் நிறைய பேர் புக்கை வந்து ஓன் காப்பியும் வாங்கி வச்சுப்பாங்க இன் தேர் ஓன் காஸ்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த புக்கை நம்ம எடுக்கணும், அந்த நீங்கள் புக்கை எடுத்தாலுமே அந்த புக்கை எப்படி அப்ரோச் பண்ணி அதில் வந்து நோட்ஸ் எடுக்கணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது மைண்ட் ப்ளோயிங் ஒரு திங்காக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு பழகிடுச்சுன்னா இந்த அப்கமிங் செமஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து ப்ளோ பண்ணி போவீங்க. அண்ட் எங்கள் சீனியர்ஸும் இதை தான் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ காலேஜுக்குள்ளே வரீங்கனாலே நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அண்ட் த மேஜர் திங் விச் பிளேஸ் வைட்டல் ரோல் இஸ் தட் செல்ஃப் ஸ்டடி. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அனெக்ஸ் அண்ட் நார்மல் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கும். உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளோ எத்தனை ஷேரிங் ஃப்ளெக்சிபிளோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். அண்ட் த ஃபுட் வில் பி பெட்டர். அண்ட் நீங்கள் சும்மா இருக்க டைமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா விளையாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே இருக்குது. அண்ட் ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் தட். டென்னிஸ் கோர்ட் இருக்குது. கிரிக்கெட்கான அந்த ட்ரைனிங் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதுவும் தனியாக இருக்குது. பேட்மிண்டன் கோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேர் ஆர் சஃபிஷியன்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா there will be lots of clubs and associations in your college. எல்லா காலேஜுமே வழக்கமாக இருக்கும். பட் இங்கே கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸோட கவுண்ட் வந்து அதிகம். ஸோ நீங்கள் ஒரு கிளப்லேயோ அசோசியேஷன்லேயோ இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா there will be a sequence of events or programs that will be held throughout the academic year. ஸோ அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இல்லை மல்டி டாஸ்கிங் அண்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அகாடமிக் எக்ஸ்போஷரும் நல்லா கிடைக்கும். அண்ட் மற்ற காலேஜில் இருக்க மாதிரி, அதாவது நம்ம சீனியர் ஜூனியர் பாண்ட்னா வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அண்ட் ஒரு அசம்ஷனுக்கு நம்ம செட் ஆகிருப்போம்ல. அப்படி இல்லாமல் நான் இங்கே ஃபேஸ் பண்ணது என்னென்னா எங்கள் சீனியர்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா உடனே பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறதுனால காலேஜ் என்விரான்மெண்ட் கம்மிங் டு தி சீனியர் ஜூனியர் இன்ட்ராக்ஷன்ன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சப்போஸ் யூ கேன் ஃபீல் இட். அது வந்து ஃபீல் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். ஸோ தட்ஸ் இட், நாட் மோர் தென் தட். இட் இஸ் கிரேட் பிளேஸ் டு லேர்ன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்கு இட் இஸ் அ ரைட் பிளேஸாக இருக்கும். ஸோ உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்றத வந்து மார்க்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்ற உங்களோட விஷயம் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி குவைட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் இன் த ஃபியூச்சர். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி காலேஜ் விஷயத்துலேயே இல்லை அப்படிலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை. சியர்ஸ்.